ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மல்டிமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். மல்டிமீட்டர்னால் என்ன பண்ணுது, மல்டிமீட்டரை வச்சு என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மல்டிமீட்டரில் வந்து வோல்ட் மீட்டர் இருக்கும், அம்மீட்டர் இருக்கும், மற்ற பல ரீடிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதில் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மல்டிமீட்டரில் ஆன் ஆகுதா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு டயோடு செக் பண்ணுறதுல வச்சிங்கன்னா சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்துச்சுன்னா மல்டிமீட்டரில் எந்த விதமான ஃபால்ட்டோ இல்லை கரெக்ட் கண்டிஷனில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ரீடிங் வந்து தெரியும். இதில் வந்து மொத்தம் 3 டெர்மினல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் காமன், அப்புறம் வந்து வோல்ட் மீட்டர் இருக்கும், அப்புறம் வந்து 10 amps மேக்ஸிமம் ஃபியூஸ், அது வந்து கரண்ட் கொடுத்தா மட்டும் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இது உள்ளது வந்து ரெசிஸ்டரை வந்து நம்ம பார்க்குறது. இது வந்து டயோட செக் பண்ணுறது. இது வந்து ஸ்கொயர் வேவ்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுறது. இது ஹெச்எஃப்இ. இது வந்து இந்த மல்டிமீட்டர்லாம் வந்து யூஸ் ஆகாது. அப்புறம் இதில் வந்து கரண்ட், டிசி கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறது. இது வந்து கரண்ட் வோல்டேஜ், ப்ளக்கில் வர்ற கரண்ட்டை வந்து செக் பண்ணுறது. இது பேட்டரியில் இருக்க வோல்டேஜை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரெசிஸ்டருக்கு, நம்ம சொன்ன மாதிரி ரெசிஸ்டருக்கு. இதில் வந்து என்பிஎன் அண்ட் பிஎன்பி, இது வந்து லோ காஸ்ட், இது வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது, ஒரு ஸ்டார்டிங் யூஸ்க்கு மட்டும்தான் இந்த மல்டிமீட்டர். அதனால் இதில் வந்து சில பேசிக் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கை வந்து காமனில் வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். அந்த ரெட் கலரை வந்து வோல்ட் மீட்டரில் வச்சு யூஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து கரெக்டு ரீடிங்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்இடி எரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். எல்இடி முதல்ல வந்து இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி நான் வந்து எல்இடியை வந்து இப்போ க்ளோ பண்ணோம். இப்போ அந்த குட்டியாக இருக்கிற லெட்டு வந்து மைனஸ் ஆகவும், பெருசாக இருக்கிறத வந்து ப்ளஸ் ஆகவும் வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மைனஸை வந்து நம்ம பிளாக்லேயும், ப்ளஸ்ஸை வந்து நம்ம இதுலேயும் கனெக்ட் பண்ணோம்னா க்ளோ ஆகும் எல்இடி. தெரியுதா? எல்இடி க்ளோ ஆகும். இப்போ நமக்கு வந்து எல்இடி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டரை வந்து ட்ரை பண்ண போகிறோம். கெப்பாசிட்டர் பேசிக்கலி சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும். பேசிக்கலி அதனால வந்து சார்ஜ் பண்ணுவோம். அதை சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம், அந்த இடத்துல சிம்பிள் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க மைனஸ்னு. அந்த இடத்துல மைனஸ்ன்னு ட்ரா பண்ணியிருக்க இடத்துல நம்ம வந்து மைனஸ் எனர்ஜியை வந்து கொடுப்போம். அதே மாதிரி ஷார்ட் லெக் அண்ட் லாங் லெக் இருக்க மாதிரி மைனஸ் அண்ட் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து சார்ஜ் ஆகிக்கும். ஒரு செகண்ட் இப்போ ரீடிங் மாதிரி இல்லையா, அது ஒரு செகண்டில் சார்ஜ் ஆயிரும். அடுத்து நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து வோல்ட் மீட்டரில் வந்து மாற்றிக்குவோம். வந்து 20 வோல்ட்டில் வச்சுருக்கோம். குறைஞ்சிக்கிட்டு போகுது பார்த்தீங்களா? இப்போ இது 2 லெக்கே நம்ம வந்து டச் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இது 2 ஈவனாக வந்து கிரவுண்ட் ஆகிக்கும். ஷார்ட் ஆகுனதுக்கப்புறம் வர்ற வேல்யூ வந்து நமக்கு நார்மல் அதே வேல்யூ வந்து பேசிக் வேல்யூ மட்டும்தான் வந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கெப்பாசிட்டர் வந்து செக் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. அடுத்து வந்து ரெசிஸ்டருக்கு மாத்திரம் நமக்கு ரெசிஸ்டர் ஏரியாவில் வந்து மாற்றிக்கணும். இப்போ நான் வந்து 200 ஓமில் வச்சுருக்கேன். 200 ஓமில் வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டர் வந்து நான் செக் பண்ணுறேன். இது வந்து 2 பக்கமும் வந்து மைனஸ் ப்ளஸ் எந்த பக்கம் வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து மைனஸ் ப்ளஸ் போலாரிட்டி வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் மைனஸ் ப்ளஸ் போலாரிட்டி வச்சோன்னே இது வந்து அப்ராக்சிமேட்டாக 100 போகுது. இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 10 வருது. அப்ராக்சிமேட்டாக 10 வருது. ஏன்னா அதில் வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேல்யூ இருக்கும். மைனஸ் அண்ட் ப்ளஸ் ஆஃப் வேல்யூ சேஞ்ச் இருக்கும். இது வந்து ரொம்ப கம்மியான மைன்யூட் வேல்யூ. அதே மாதிரி மைன்யூட் வேல்யூக்கு நமக்கு ஏற்றாப்புல சார்ஜ் பண்ணி அது ரொம்ப மைன்யூட்டாக தான் நம்ம இப்போ வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அது ரொம்ப மைன்யூட் வேல்யூனால 1லேருந்து அது வந்து 0 வந்துருச்சு. இப்போ இதுதான் வந்து நம்ம வேல்யூலாம் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ இந்த மல்டிமீட்டருக்குள்ளே என்ன இருக்குது, அதோட சிஸ்டம் என்னங்கிறத மட்டும் நம்ம ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம், அதில் வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரியும்
ஒரு பிசிபி போர்டு வித் அ டிஸ்பிளே. இது வந்து நம்ம ஸ்பீக்கர் கொடுக்குற அந்த ஸ்பீக்கர், அப்புறம் நம்ம இங்கே மாற்ற அந்த 3 இது காமன், அந்த 2 லெட்டு, நம்ம அந்த 2 லெட்டே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒயர்ஸ் பேட்டரி இதுக்கு பின்னாடி கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ரியோஸ்டாட் மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் ஏரியா வந்து இருக்கும். அதையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நான் அதில் இருக்கிறதெல்லாம் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிட்டேன். பின்னாடி இருக்க லெட்டை வந்து கழட்டிட்டுருக்கோம். அந்த லெட்டை கட்டினதுக்கப்புறம் இந்த லெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் தான் நம்ம அந்த வோல்ட்மீட்டர் அந்த ரீடிங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல அதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த இதுதான் அந்த ரொட்டேட்டிங் டிஸ்கோட பேக் ஏரியா. இந்த ரொட்டேட்டிங் டிஸ்கில் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத தான் அந்த இதில் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போ இதில் இருக்கிறது அந்த டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளேக்கு உள்ள கார்ட். இப்போ இதுதான் அந்த ரொட்டேட்டிங் ஏரியா. அந்த ரொட்டேட்டிங் ஏரியாவில் பண்ண வேல்யூஸ் எல்லாமே வந்து இதில் தான் வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்க பேக் எண்ட் ஒர்க்கு.